கரூரில் 41 பேர் உயிரிழப்பிற்கு காரணமானவர்களை காப்பாற்ற திமுக அரசு முயற்சி செய்வதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே தனியார் ஹோட்டலில் மத்திய அரசு வழக்கறிஞர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று செய்தியாளர்களிடம் பேசினார். திமுக அரசு ஆட்சியில் இருப்பதால் தங்கள் அமைச்சர்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை என்றும், கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்திலும் குற்றவாளிகளை காப்பாற்றுவதில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு எதிராக எப்படி வழக்கு பதிவு செய்வாங்க? அவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற தானே முயற்சி பண்ணுவாங்க. கரூரில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க, காப்பாற்றுறதுக்கு தானே முயற்சி பண்ணுறாங்க. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்து போனாங்க, காப்பாற்ற தானே முயற்சி பண்ணுறாங்க. மக்களை பற்றி கவலைப்படலை. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, தொடர்ந்து இன்றைக்கி மின் கட்டணத்தை பார்த்தீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் இருக்கதை 1 மாதம் தான் நாங்கள் ரீட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. கொண்டு வந்தாங்களா? இல்லையே. அதான் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு பிளான் அப்ரூவல் கூட வாங்க முடியல. ஒரு பிளான் அப்ரூவல் வந்து ஒரு சதுரடிக்கு 100 ரூபா என்னவோ இருந்துச்சு, இன்றைக்கி 750 ரூபா இருக்குது. வீடு கட்ட முடியாது, எதுவுமே பொருட்கள் வாங்க முடியாது. இந்த சூழ்நிலை தான் இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்குது. அதனால் தேர்தல் வந்து உறுதியாக நிச்சயமாக 2026 ஆட்சி மாற்றம்.